நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கிறோம்? மலை பிரசங்கத்தின் முடிவு. பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான நோக்கம். ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவரை எதற்காக பிடித்துக் கொள்ள வேண்டும்? அவருடைய வல்லமை எதற்காக நாட வேண்டும்? சில தவறான குணங்களை படித்தோம். அந்த தவறான குணங்களை விடுபடுவதற்கு நமக்கு கடினமா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப அவரை குறித்து அவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறார்? நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் எஸ் தான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே தி பெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். இந்த மலை பிரசங்கத்துல இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளை எளிதாக நாம் தவிர்க்கக்கூடிய ஒரு ரூல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இது தங்க சட்டமா. நம்ம இரண்டாவது ஆதாமின் சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 3 காரியங்களை வைத்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கப்படுத்துகிறதை பார்க்கலாம். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மலை பிரசங்கத்துல தான் தெளிவா இயேசு சொல்லி இருக்கிறார். நம்ம கிறிஸ்தவ உலகத்துல ஏராளமான பட்சிக்கிற ஓநாய்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வரங்களில ஆண்டவர் சொல்றார் கனிகளை பத்தி தெரியலனா அந்த காரியத்துல நம்ம ஈடுபடவே கூடாது. பகுத்தறிவு தேவை. இது என்ன ஃபயர்? நம்முடைய பாவத்தை சுட்டரிக்கிற ஃபயர் கர்த்தர் இறக்குவார். நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு இயேசுதான் மெய்யான ஆண்டவர், அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார் என்று தீர்மானித்தோமோ அன்றிலிருந்து நாம் செய்ய வேண்டிய ஒன்று, இந்த பாடத்தினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருள் இங்க ஆண்டவர் ஒரு முறை கூட சொல்றாரு. அந்த கட்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வர வேண்டும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வரத்தை பேஸ் பண்ணி நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. எதை பேஸ் பண்ணி கூட்டிட்டு போவாராம்? அப்ப இந்த மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, ஆர் யூ வைஸ்? இயேசு வேத பாரகரை போல வட்டர் பூசலர். இதற்கு நம்ம ஆண்டவர் படிக்க உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டுட்டோம். இனி இந்த கட்டிடத்தை கட்டி எழுப்புவோம். இன்றோடு கூட நம்ம மலை பிரசங்கத்தை நிறைவு செய்திருக்கிறோம். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் மலை பிரசங்கத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் இதனுடைய முடிவை நாம் துவங்கினோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? மலை பிரசங்கத்தின் முடிவு, மலை பிரசங்கத்தின் இறுதி ஆலோசனைகள், கன்க்ளூஷன் ஆஃப் த சர்மன் ஆன் த மவுண்ட். இதனுடைய வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6 முதல் 29 வரை. கடந்த வாரத்தில் நம்ம 2 காரியங்களை முக்கியமாக நம்ம படித்தோம். மத்தேயு 7:6, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பரிசுத்தமானது முத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் விளக்கமாக நம்ம படித்தோம். அது என்னது? மலை பிரசங்கம். த சர்மன் ஆன் த மவுண்ட் தான் அந்த பரிசுத்தமானது, அந்த முத்துக்கள் என்பதை விளக்கமாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 மிருகங்கள், நாய், பன்றிகள், அது என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். 3 வகையில் அதை நம்ம படித்தோம். தேவனின் ராஜ்யத்துக்கும் அதை அறிவிக்கும் செய்திக்கும் விரோதமானவர்கள், மாய்மாலமான மற்றும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற விசுவாசிகள், ஹிப்போக்ரிட்டிக்கல் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பிலீவர்ஸ், தேவன் இல்லாத மனிதன், மிருகம். இந்த 3 காரியங்களையும் நாம் போன வாரத்திலே விளக்கமாக படித்து விட்டோம். இன்னொரு காரியத்தையும் நான் சொன்னேன். மனம் திரும்புதல் அடித்தளம், மலை பிரசங்கம் கட்டிடம், ரிப்பென்டன்ஸ் ஃபவுண்டேஷன், த சர்மன் ஆன் த மவுண்ட் பில்டிங். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் தான் அடித்தளம். அவன் மனம் திரும்பிய பிறகு இந்த வாழ்க்கை முறையிலே தன்னுடைய வீட்டை அவன் கட்ட வேண்டும் என்று சொல்லி விளக்கமாய் போன வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். அநேக வேளையிலே இது சற்று கடினமாக இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இதே பகுதியிலே இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7:7 நம்ம வாசித்தோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Ask and it will be given unto you, seek and you will find, knock and it will be opened for you. இது 3 levels of prayer அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். முதல்ல நம்ம கேட்கணும், அடுத்தது கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, தேடணும், கொஞ்சம் முயற்சி இன்னும் எடுக்கணும். 3வது வகையான அந்த ப்ரேயர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தட்ட வேண்டும், இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். அது மாத்திரமல்ல, இந்த கேட்பது, தேடுவது, தட்டுவது என்பது மூல பாஷையிலே அது எப்படி இருக்கிறது என்று சொன்னேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் தேடணும்? கண்டடைகிற வரைக்கும் தேடணும். எது வரைக்கும் தட்டணும்? நமக்கு திறக்கப்படுகிற வரைக்கும் தட்ட வேண்டும். அப்போ நம்மளுடைய ஜெபம் விடாப்பிடியாக ஆணுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம்.
ஆண்டவர் அடுத்த வசனத்திலேயே வாக்குத்தத்தமாக ஒன்று சொன்னார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்றார். யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நான் தருவேன், யாரெல்லாம் தேடுறீங்களோ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, யாரெல்லாம் தட்டுறீங்களோ உங்களுக்கு திறக்கப்படும் என்பதை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம். அதற்கு தான் நமக்குள்ளே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய பெயர்லேயே அதனுடைய அர்த்தம் இருக்குதுல்ல, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான நோக்கம் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குவது, அதாவது இயேசுவை போல மாற்றுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை அசுத்தப்படுத்தும், அதை நாம் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். நம்ம அநேக வேளையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை வெறும் நம்ம ஆராதனைக்கு அந்நிய பாஷையிலே பேசுவதற்கு மாத்திரம் அவரை பயன்படுத்துகிறோம். அதை தவிர நம்ம அவரை டச் பண்ணுறதே இல்லை. ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவரை எதற்காக பிடித்து கொள்ள வேண்டும், அவருடைய வல்லமை எதற்காக நாட வேண்டும்? இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு, நம்முடைய கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து இந்த வசனத்தை நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பாடத்தை நமக்கு மிக விளக்கமாக பின்வரும் வேத பகுதியிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக காரியத்தை ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன உவமை? ஒரு விதவை ஒரு நியாயாதிபதியினிடத்திலே தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவ போறா. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அவன் ஒரு அநீதியுள்ளவன். ஆனால் இந்த விதவை என்ன பண்றா? எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள அந்த நியாயத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் அவள் போய் கேட்கிறதை பார்க்கலாம். இந்த நியாயாதிபதிக்கு கொஞ்சம் கூட நியாயம் செய்யணும்னு அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் வேத பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம், இவள் என்னை மறுபடியும் மறுபடியும் வந்து அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அங்கே நியாயம் செய்வதை பார்க்கலாம். இதற்கு இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ மலை பிரசங்கத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ ஒருவேளை நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். சில தவறான குணங்களை படித்தோம், அந்த தவறான குணங்களை விடுபடுவதற்கு நமக்கு கடினமாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசுத்த ஆவியானவரை நாடுவோம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் விடாமுயற்சியோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் மாற வேண்டிய காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவர் பதில் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த உவமை நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு உவமையை நாம் பார்க்கிறோம். அது லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்திலே வந்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த உவமையை சொல்றார். இது என்ன உவமை? ஒருவன் இருந்தான், அவனுடைய சிநேகிதன் அவனிடத்துல இரவு நேரத்தில் வந்து கதவை தட்டுறான். எதற்காக என்று சொன்னால் அவன் சொல்றான், என்னிடத்துல ஒரு வழிப்போக்கன் வந்திருக்கிறான், அவனுக்கு 3 அப்பங்கள் வேண்டும், அந்த 3 அப்பங்களை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இந்த சிநேகிதன் அந்த நண்பன் சொல்கிறான், நான் வந்து என் பிள்ளைகளோட படுத்துட்டேன், கதவை பூட்டிட்டேன், இனிமேல் நான் எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய சிநேகிதன் அவனை வருந்தி கேட்கிறான். வருந்தி கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் சிநேகிதனாக இருக்கிறபடியினால அவன் கொடுக்கலையாம், அவன் வருந்தி கேட்டதுனாலே அவனுக்கு எழும்பி வந்து அந்த அப்பங்களை கொடுத்ததாக இந்த உவமை சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல மறுபடியுமாக
நாம் விடாமுயற்சியோடு கூட சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையிலே இந்த உவமையை சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ முதல் உவமையில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது தேவைப்படுமானால், இப்போ இந்த கான்டெக்சுவலாக நம்ம சூழ்நிலையை வைத்து பார்க்கும் பொழுது, என்னுடைய பாவங்களிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், நல்ல குணங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடாமுயற்சியோடு கூட நம்ம ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, நாம் இந்த உவமையை வாசிக்கும் பொழுது நம்ம மலை பிரசங்கத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், அவங்களால அதை கடைபிடிக்கவே முடியல. அப்போ மற்றவர்களுக்காக எப்படி, வழிபோக்கனுக்காக எப்படி ஒருவன் தன்னுடைய சிநேகிதனிடத்தில் போய் அந்த அப்பங்களை கேட்டது போல, நாம் யார் ஒருவருக்கு ஆண்டவருடைய இந்த மலை பிரசங்கத்தை கற்றுக் கொடுக்கிறோமோ அவர்களால் அதை கடைபிடிக்க முடியாத போது நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் என்பதை தான் இந்த உவமை சொல்லுகிறது. முதல் உவமை நமக்காக, நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக. இரண்டாவது உவமை மற்றவர்களுக்காக. இதில் கூட பாருங்களேன், ஸ்பெசிஃபிக்காக 3 அப்பங்கள் என்று சொல்லி கேட்கப்படுகிறது. அப்போ எந்தெந்த குணங்கள் மாறணும், எந்தெந்த காரியங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, மற்றவர்களுக்காய் விண்ணப்பிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அடுத்த வசனமே நான் சொன்னது போல, கேட்கிறவன் எவனும் அவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதற்காக தான் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? 11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ அவரை குறித்து அவர் சொல்றார். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்களேன். உலக பிரகாரமான தகப்பன்மார்களோடு கூட கம்பேர் பண்றார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வந்து உங்ககிட்ட அப்போ கேட்டா, எனக்கு அப்போலாம் தர முடியாது அப்படின்னு கல்லை யாராவது கொடுப்பீங்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா அப்படின்னு உதாரணத்தை சொல்லிட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தராமல் இருப்பாரா? கண்டிப்பா தருவாரு, நன்மையானவைகளை கட்டளையிடுவாரு. நீங்க மலை பிரசங்கத்துல படித்த இந்த காரியங்களின்படி உங்களை நடக்க வைப்பாரு அப்படிங்கிறத தான் அடுத்த வசனத்திலே கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இதே காரியத்தை லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார். இங்க நன்மையானவைகள் மத்தேயு சுவிசேஷத்துல இருக்குல்ல, ஆனா லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இங்க பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறார்? இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட தவறான குணாதிசயங்களை நம்மை விட்டு அகற்றும்படியாக, நம்முடைய ஜென்ம சுவாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே போட்டிருக்கா ஆராதனைகளிலே அந்நிய பாஷை பேசுவது என்று சொல்லி? இல்லவே இல்லை. நம்முடைய குணத்திலே மாற்றங்களை கொடுப்பதற்காக, இயேசு சொல்லி இருக்கிற இந்த வாழ்க்கை முறையில் நாம் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்கிறார் என்பதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே நமக்கு விளக்கி இருக்கிறார். மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு உறுதியான ஒரு வாக்கு தத்தத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். ஆனால் சில வேளையிலே நம்ம வேற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பதில் தரவே மாட்டார். ஒரு வியாதிக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே இந்த வியாதி என்னை நீங்கும்படி செய்யுங்க. நிறைய வேளையில் அந்த வியாதி நம்ம விட்டு போகவே போகாது. நிறைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம், நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அந்த தனிப்பட்ட சரீர ரீதியான தேவைகள் அநேக வேளையில் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் எஸ் தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நம்முடைய பாடங்களே நம்ம படிச்சிருக்கிறோம்ல, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பல வகையிலே பதில் கொடுக்கிறார். சில வேளையில் சரி என்று சொல்லுவார், உடனே கொடுத்துருவார். சில வேளையில் கொடுக்க மாட்டேன், நோ அப்படின்னு சொல்லிடுவார். சில வேளையில் வெயிட்ன்னு சொல்வார், காத்திரு. சில வேளையில் அமைதியாக இருப்பார். 4 வகையில் பதில் கொடுப்பார். எஸ், நோ, வெயிட், சைலன்ஸ்.
நம்ம என்ன நினச்சிக்க கூடாது, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறனால என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நினைக்கக்கூடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எஸ் தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில வேளையில் நோன்னு சொல்லுவார். ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவர் எஸ் சொல்கிற வரைக்கும் அவரை போட்டு நம்ம ப்ரெஷர் கொடுப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணால் தரமாட்டிக்கிறீங்க, அதனால நான் உபவாசம் பண்ணி அடம் பிடிச்சி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம், சிறு பிள்ளையை போல. அப்போ ஆண்டவர் சில வேளையிலே அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், பிசாசுகளை துரத்தி இருக்கிறார், அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முள் இருந்ததாக நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த முள் நீங்கும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் அந்த முள்ளை நீக்கலை. அதற்கு பதிலாக அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அந்த முள், சிலர் சொல்றாங்க அவருக்கு ஒரு கண்ணில் இருக்கிற ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம் என்று சொல்லுகிறார்கள். அது என்னவா இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யாத இருந்ததற்கு காரணம் என்ன என்பதை அந்த வசனங்கள் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறது. ஏன்னா பவுலுக்கு ஏராளமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பெருமை பாராட்டாதபடிக்கு இது என்னுடைய சரீரத்தை அது ஒடுக்கி கொண்டிருக்கிறது, இது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல்ட்டே சாத்தான் வந்தானா, நீங்களும் நானும் எம்மாத்திரம். அப்போ நம்ம ஜெபங்கள் சில வேளையில கேட்கப்படாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் அவர் வேண்டான்னு நினைக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே தி பெஸ்ட்டை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். தேவன் தம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ரோமர் 8:28 வாசிக்கிறோம்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தீமை போல காணப்பட்டது, ஆனால் அந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நாம் கேட்டும் இன்னும் அது நடைபெறாமல் இருக்கலாம். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களை உருவாக்கின ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆனால் இந்த மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லும் பொழுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கிரைஸ்ட் லைக் நேச்சரை கொடுப்பதற்கு ஆண்டவர் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவராக தான் இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணல, கேட்கிற விதமாய் நாம் கேட்கவில்லை, நாம் அவரை விசுவாசிக்கவில்லை. இதுக்கெல்லாம் போய் ஆண்டவரை கேட்கணுமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களை என்னை போல மாற்றுவேன். இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில அப்படியே நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கலாம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இந்த மலை பிரசங்கத்துல இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 12ஆம் வசனம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, தங்க சட்டம், கோல்டன் ரூல். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். Therefore, whatever you want men to do to you, do also to them. இது ரொம்ப முக்கியம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேளையில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்கு செய்யுங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், மற்றவங்க நமக்கு நல்லது செஞ்சால் நம்ம நல்லது செய்வோம், மற்றவங்க நாங்கள் தீமை செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தீமை செய்வோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்மளும் போவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிரச்சனைகளை எளிதாக நாம் தவிர்க்கக்கூடிய ஒரு ரூல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இது தங்க சட்டமா, கோல்டன் ரூல். நம்ம எல்லாரும் இந்த மலை பிரசங்கத்தை இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம்ல, எல்லாருமே இதை இந்த நாள் முதற்கொண்டு நம்ம இதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். யாராவது ஒருவர் நம்மை குறித்து புறங்கூறினால் நம்ம போய், ஐயோ பாருங்களேன் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க என்னை பற்றி, அவங்க இந்த காரியத்தை இப்படி பேசிட்டாங்க, என்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம யாருமே நம்மளை பற்றி புறங்கூறுறதை விரும்ப மாட்டோம்ல, அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது, புறங்கூறக்கூடாது. கணவன்மார்களே, உங்கள் மனைவிகள் நீங்கள் இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் முதலாவது நடந்து காட்டுங்கள். மனைவிகளே, உங்கள் கணவர் இப்படிலாம் உங்கள் இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் அவர்களிடத்துல நடங்க.
இதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். மற்றவங்க கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம அது நடக்காத போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன மற்றவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யுங்களேன். நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளில் செய்வாங்க. முதல் ஆதாமின் சட்டம் அப்படின்றது என்னது? நல்லவர்களாக இருந்தால் நாமும் நல்லவர்களாக இருப்போம். சண்டை பண்ணுகிறவர்களாக இருந்தால் நாமும் அவர்களோடு கூட சண்டை பண்ணுவோம். கரடியை குறித்து நம்ம தமிழ் புத்தகத்திலலாம் படிச்சிருக்கிறோம். கரடியோட சட்டம் உங்களுக்கு தெரியுமா? வம்பு சண்டைக்கு போகாதே, வந்த சண்டையை விடாதே. கரடி எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் வம்புக்கு எங்கேயும் போகாது. அதே நேரத்தில் ஏதாவது வம்பு பண்ண வந்துச்சுன்னா, குறுக்க வந்துச்சுன்னா அதை விடாது. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இரண்டாவது ஆதாமின் சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்ம இரண்டாவது ஆதாமாகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது போல மற்றவர்களை மன்னியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதை இயேசு உங்களுக்கு கொடுத்தது போல கொடுங்கள். மனிதர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். ஏராளமான காரியத்தை இந்த மலை பிரசங்கத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம்ல. நம்மளை மன்னிக்கிற மெஷரிங் ஸ்கேல் என்ன? நம்ம எவ்வளோ மற்றவங்களை மன்னிக்கிறோமோ, நம்ம என்ன செய்கிறோமோ அதை ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம படித்தோம்ல. அப்போ இந்த இரண்டாவது ஆதாமின் சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மத்தேயு 7:16-28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை வைத்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கப்படுத்துகிறதை பார்க்கலாம். என்னென்ன? 2 மரங்கள், 2 trees, 2 வாசல்கள், 2 gates, 2 வீடுகள், 2 houses. ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 7:13-14 ஆகிய அந்த வசனங்களிலே நம்ம 2 வாசல்கள், 2 gates குறித்து பார்க்க போகிறோம். அது என்ன? இடுக்கமான வாசல், narrow gate, விசாலமான வாசல், wide gate. வாசிக்கலாம் அந்த வேத பகுதியை. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ 2 கேட்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் கேட் பேர் என்னது? இடுக்கமான வாசல், நேரோ கேட். இதில் நிறைய பேர் போக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் போவாங்க. எனது நேரவா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்குது. ஃபாதர் கூட ஒரு அழகான பாட்டு பாடியிருப்பார். இடுக்கமான வாசல் வழியே நுழைய முயன்றிடுவோம் அப்படின்னு பாடுவார். இடுக்கமான வாசல். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு பார்க் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கேட் ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த ரோலிங் கேட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒருத்தர் தான் அட் அ டைம் போக முடியும். அப்போ அதில் நம்ம ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வெயிட் பண்ணி இன்னொருத்தர் போகணும் இல்லையா? அந்த வாசல் வழியே போகும் பொழுது இங்கே இயேசு சொல்லுகிறார் நமக்கு ஜீவன் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு வாசல் இருக்குது. அந்த வாசல் பேர் என்ன? விசாலமான வாசல். அது டெஸ்டினேஷன் என்னவா? அது டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரும். கேட்டுக்கு போகிற வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the narrow and the wide gates, இடுக்கமான விசாலமான கதவுகள். அந்த இடுக்கமான வாசல் வழியே கொஞ்சம் பேர் தான் போவாங்க, மைனாரிட்டி. மெஜாரிட்டி பீப்புள் எங்கே போவாங்க? அந்த விசாலமான வாசல் வழியே போவாங்க. இப்போ இந்த கான்டெக்சுவலாக சூழமை ரீதியாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த மலை பிரசங்கம் அநேக இடங்களிலே போதிக்கப்படுவதே இல்லை. இயேசுவின் அற்புதங்கள் பேசப்படுகிறது, இயேசுவினுடைய வல்லமைகள் பேசப்படுகிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு சொல்லப்படுகிறது, வாக்குத்தத்தங்கள் பேசப்படுகிறது. ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மலை பிரசங்கத்தில் தான் தெளிவாக இயேசு சொல்லியிருக்கிறார். இது அநேக இடங்களில் சொல்லப்படுவதில்லை. அப்படி சொல்லுகிற இடத்திலும் அநேகர் இதற்கு கீழ்ப்படிவதில்லை. இதெல்லாம் இந்த நாளில் வேலைக்காகாது. இதெல்லாம் எப்படி கடைபிடிக்க முடியும்? அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, கடைபிடிக்காதவங்கெல்லாம். இது அந்த காலத்தில் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிரவேசிக்கிறவர்கள், இதை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் வெகு சிலரே. நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கும்பல் கும்பலாக சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெருங்கூட்டம் கேட்டுக்கொண்டு இருக்கும். ஆனால் கடைபிடிக்கிறவர்கள் வெகு சிலரே. அப்போ இவ்வளோ நேரம் இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னார்? கோபப்படக்கூடாது. ஐயோ, கோபம்லாம் படாமல் இருக்க முடியுமா அப்படின்னு அந்த விசாலமான வாசலில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க.
கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? பொய் எப்படி சொல்லாமல் இருக்கிறது? இச்சை, பாலியல் இச்சை இல்லாமல் வாழ முடியாது. உலகமே அப்படி தானே போயிட்டுருக்கு. சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது வயசு கோளாறு, அதுக்கு பிறகு சரியாக போயிடும். அதனால பிள்ளைங்க எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். பிள்ளைகளை பெற்றோர் அடிக்கவே மாட்டாங்க, அவங்கள மனம் போல வாழ விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பணம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அதனால இவங்களால வாயை திறக்கவே முடியாது. அப்போ இதுதான் என்னது? விசாலமான வாசல். ஆண்டவர் சொல்லி இருக்கிற போதனைகளை டைல்யூட் பண்ணுறது. அந்த இடத்துல தான் நிறைய கூட்டம் இருக்கும். கூட்டம் குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே ரொம்ப கடினமான உபதேசம் இருக்குன்னு அர்த்தம். ஏன் இவங்க மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க, ரொம்ப கண்டிஷனாக பேசுகிறாங்களே? அங்கே கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இதற்கு கீழ்ப்படிவதற்கு மனம் இருக்காது. வாசல் விரிவாக இருக்கிறதுக்கு தான் எல்லாரும் போவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தான் நல்ல அற்புதம் நடக்குது, நல்ல காதுக்கினிய பாடல்கள் இருக்குது, நல்லா குதூகலமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போவாங்க. கேட்டுக்கு செல்லுகிற வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நரகத்திற்கு கொண்டு செல்லுகிற வாசல். இந்த மலை பிரசங்கத்திலே நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் எத்தனை பாவங்களுக்கு டைரக்டாகவே எரி நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இடுக்கமான வாசல் எங்கே போகுது? நித்திய ஜீவனுக்கு போகுது. அதுதான் பரலோகத்திற்கு செல்லுகிற வாழ்க்கை. ஆனால் விசாலமான வாசல், அது கேட்டுக்கு போகிற வாசல், அது நரகத்திற்கு கொண்டு போகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்தவம் என்பது நாம் மரித்த பிற்பாடு பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லும் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த கிறிஸ்தவம் அது அல்ல. இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். ஆண்டவர் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார் என்று சொன்னேன். நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நம்மை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் வைத்திருக்கிறார். எதற்காக? நம்முடைய நற்கிரியைகளை கண்டு இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும், பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த பூமியிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம் நிச்சயம் வாழ வேண்டும் என்பதை தான் இயேசு இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். இது ஏதோ நீங்க வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. எப்பவுமே நம்ம வசன சூழமையை மறந்துடாதீங்க. மலை பிரசங்கம் படிச்சுட்டு இருக்கிறோம். மலை பிரசங்கத்துல 2 காரியம். ஒன்று தவறான குணங்கள், இன்னொன்று நல்ல குணங்கள். ரைட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ராங் ஆட்டிடியூட்ஸ். இப்போ இந்த காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வாசலை விசாலமாக்குவார்கள். ஆடம்பரமாக இருக்கலாம்ப்பா, எவ்வளோ வேணால் ஆடம்பரமாக இருக்கலாம். நம்ம ராஜாவின் பிள்ளைகள், நம்ம தான் ராஜா. அப்படி இருக்கும்போது நம்ம பிச்சைக்காரத்தனமாக இருக்கக்கூடாது, எளிமையான வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம நினச்சிக்க கூடாது இது ஏதோ வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. இவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் என்பது கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த கேட்டை, அந்த கதவை, வாசலை விசாலமாக்குவார்கள். யார் வேணாலும் வரலாம், திருவிருந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அரசியல்வாதிகளை புல்பிட்டில் ஏற்றி பேசலாம், அவங்களுக்கு பொன்னாடையை போத்தலாம். எல்லாமே ஒன்று தான், நம்ம எல்லாரோடையும் ஒத்து போகணும், எல்லா மதமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்வாங்க. இவங்க தான் யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள். இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த உலகத்தில் பெரிய ஆள் ஆகணும், ஃபேமஸ் பர்சனாக மாறணும், இந்த உலகத்தில் நல்லா பணம் சம்பாதிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு குட்டி கிங்டம் என்ன பண்ணிடணும், கட்டி எழுப்பணும். இதுதான் அவங்க மோட்டிவ். என்ன பண்ணுவாங்களா? அவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அதுதான் நான் சொன்னேன், இவங்க கிறிஸ்தவங்க தான். ஆட்டுத்தோலை, ஏன்னா நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆடு. உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள், டிவோரிங் wolves, பட்சிக்கிற ஓநாய்கள். வெளியில பார்க்கறதுக்கு ஆடு மாதிரி தான் தெரியும், ஆனால் அவங்களுடைய இன்டென்ஷன். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரியை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் பல வகையிலே சில நபர்களால் பண விஷயத்திலே ஏமாற்றப்பட்டவர்கள். இப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த கிறிஸ்தவமே ஒரு போலியானது தான், ஆகவே நம்ம மறுபடியும் நம்ம மதத்துக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் தான் நம்முடைய ஆலயத்திற்கு அவர்கள் வந்தார்கள். பாருங்களேன், உள்ளத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவங்க?
பட்சிக்கிற ஓநாய்கள், அது வெளியில தெரியாது. ஆட்டுத்தோலை போர்த்து கொள்கிறவர்கள், ஆட்டுத்தோலை போர்த்து கொள்ளுன்னு வெளியில நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசு இல்லாமல் ஒன்றுமில்லை, இப்படிலாம் நல்லா பேசுவாங்க. அப்படியே மயங்கி விழுந்துடக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன், போன வகுப்புல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், பகுத்தறிவு தேவை, டிசர்ன்மெண்ட் தேவை சீஷர்களுக்கு. எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். யாரெல்லாம் இயேசுவின் அந்த நாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் அல்ல. நம்ம அதை விளங்கி கொள்ளணும். நிறைய வேளையில ஏமாந்து போயிடுறோம். சீஷர் கூட்டமே, ஆடுகளே, ஆண்டவர் இங்கே எச்சரிப்பாய் சொல்லுகிறார், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், அவர்கள் நடிப்பார்கள், நல்லா நடிப்பாங்க, உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு உள்ளத்துல என்ன இருக்கும் தெரியுமா? பண ஆசை இருக்கும். உள்ளத்துல என்ன இருக்கும் தெரியுமா? இச்சை இருக்கும். உள்ளத்துல என்ன இருக்கும்? ஆடம்பரம் இருக்கும். அதுதான் மக்களுக்கு அவங்க போதிப்பாங்க. நல்ல உலகத்துல நல்ல வீடு கட்டணும், நல்ல உலகத்துல நல்லா சந்தோஷமா இரு. அன்னைக்கு அந்த ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார், ஆத்துமாவே நீ நல்லா இந்த கோபுரத்தெல்லாம் கட்டி நல்லா சந்தோஷமா பூரித்திரு. அவனை பார்த்து சொல்றார், மதிகேடு, யூ ஃபூல் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது பரவாயில்ல அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையே நாம் இழந்து போய்விடுவோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய கொடிய காலத்துல இருக்கிறோம். சாத்தான் 2 வகையில வருவான். ஒன்று, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி வருவான். 2வது விதமாக அவன் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். முதல் இது என்ன தெரியுமா? கெர்ச்சிக்கிற சிங்கம்னா பயமுறுத்துவோம்ல, பயங்கரமா அந்த சத்தத்தை கேட்டாலே நம்ம பயந்துருவோம். அதுதான் நான் கிறிஸ்டியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இயேசுவுக்கு விரோதமாய் இருப்பவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது சுவிசேஷம் சொன்னா ஜெயிலில் போட்டுருவேன், அடிச்சிருவேன், உதச்சிருவேன், கல்லெறிவேன். உடனே நம்ம பயந்துருவோம்ல. அதுதான் அந்த கெர்ச்சிக்கிற சிங்கம். இதுதான் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருப்போம். ஓ, இந்த பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒளியின் தூதரின் வேஷம் என்பது என்ன? அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே வஞ்சிக்கிற ஒரு கூட்டம். இவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு நடிப்பவர்கள். இதற்கு நமக்கு பகுத்தறிவு தேவை. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்றைக்கு எப்படி அந்த பரிசேயர்கள், அந்த வேதபாரர்கள் மக்களை அவர்கள் வஞ்சித்தார்களோ, பட்சிக்கிற ஓநாய்களை போல இருந்தார்களோ, அதுபோல இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவ உலகத்துல ஏராளமான பட்சிக்கிற ஓநாய்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த அந்த பகுதிக்கு போயிடலாம். அதில் நம்ம 2 மரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 2 வாசல்கள் படித்தோம்ல. இப்போ 2 மரம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 2 மரத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று நல்ல மரம், இன்னொன்று என்னது? கெட்ட மரம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரத்துலேருந்து நல்லது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை ஆண்டவர் இந்த வசனங்களிலே மறுபடியும் சொல்லுகிறதை பார்க்கலாம். 20ஆம் வசனம், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே, எவர்களுடைய கனிகளினாலே? அந்த பட்சிக்கிற ஓநாய்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், நல்லா கவனிக்கணும். வரங்களில் ஆண்டவர் சொல்றார் கனிகள். நல்ல இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பாருங்களேன். கிறிஸ்தவத்திலே 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று கனி, இன்னொன்று வரம். வரம் இருக்குதோ இல்லையோ, கனி நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியும் இன்னும் பல வேத பகுதிகளும் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்ம நல்ல கனி கொடுக்க வேண்டும். நல்ல கனி என்ன? இந்த மலை பிரசங்கத்தை பொறுத்த மட்டிலே நல்ல கனி என்பது நல்ல சுவாபங்கள், குட் கேரக்டர்ஸ். இதுதான் நல்ல கனி. ஆவியானவர் அவருடைய சுவாபங்களை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லிட்டு 9 விதமான காரியத்தை சொல்றார்ல. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த காரியம்லாம் சொல்றார்ல. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். கனி என்பது வெளிப்படையாக தெரியக்கூடியது. இந்த கனி
இந்த மரத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கனி மற்றவர்களுக்கு பிரயோஜனம். ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாம்பழம் இருந்துச்சுன்னா ஜனங்கள் கவரப்பட்டு அந்த மாம்பழத்தை பறித்து சாப்பிடுவார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கனிகளை பார்த்து நம்முடைய பிதாவானவரை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கனியுள்ள அந்த ஜீவிதத்தை இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கனி இருக்காது. அதனால தான் தெரியாத ஒரு ஊழியர், தெரியாத ஒரு நபரிடத்திலே நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடாது. அனுதினம் பழகுகிற நபர்களிடத்திலே, அனுதினம் நாம் பேசுகிற நபர்களிடத்தில் அவர்கள் யார், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய குடும்பம் என்ன என்று தெரிந்து இருக்கிற நபர்களிடத்தில் நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியாதவங்கள்ட்ட கொடுத்துட்டோன்னா நமக்கு அவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி ஒன்றுமே தெரியாது. கனிகள் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அந்த காரியத்தை சப்போர்ட் பண்ணணும். கனிகளை பற்றி தெரியலனா அந்த காரியத்தில் நம்ம ஈடுபடவே கூடாது. பகுத்தறிவு தேவை. இதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். 2 முறை இதை அறித்தல் சொல்கிறார் பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அதே பாருங்க 20ஆம் வசனத்தில் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ரொம்ப முக்கியம். யாராவது பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை நம்ம கடைபிடிக்கணுமா, அவருடைய ஊழியங்களை தாங்கணுமா, இல்லைனா அந்த சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல அவருடைய கனியுள்ள வாழ்க்கையை பார்த்து போங்க. டேலண்ட்டை பார்த்து போகாதீங்க, வரத்தை பார்த்து போகாதீங்க. அதை தான் இங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். கெட்ட மரம் எப்போவுமே கெட்ட கனியை தான் கொடுக்கும். ஆனால் இந்த கெட்ட மரம் என்ன பண்ணும் தெரியுமா? நல்ல பழத்தை அதில் ஒட்ட வச்சுக்கும். இனிப்பான பழத்தை என்ன பண்ணும்? ஒட்ட வச்சுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள கசப்பு, உள்ளுக்குள்ள வைராக்கியம், உள்ளுக்குள்ள கோபம், உள்ளுக்குள்ள விபச்சாரம், உள்ளுக்குள்ள இச்சை, உள்ளுக்குள்ள ஆடம்பரம், உள்ளுக்குள்ள பண ஆசை, இதெல்லாம் வச்சுட்டு வெளியில் அப்படியே கண்ணீர் வடிக்கும். வெளியில் அப்படியே நல்ல கனியை அப்படியே பேசும், கனிவாய் பேசும். டிசீவிங் ஸ்பிரிட், வஞ்சிக்கிற ஒரு ஆவி. அதுதான் ஒளியின் தூதனுடைய வேஷம். சீஷர் கூட்டமே, பகுத்தறிவு தேவை. வஞ்சிக்கப்படாதீர்கள் என்பதை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். அந்த 2 வாசல் அப்படின்னு சொல்லும் பொழுது மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டதை டைல்யூட் பண்ணிட்டு விசாலமாக திறந்து வைக்கிறது. இந்த இடத்துல சொல்கிறது வஞ்சிக்கப்படுகிற காரியம், அந்த 2 மரத்தை குறித்து சொல்லும் பொழுது. ஆகவே மாய்மாலம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த நல்ல கனி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இன்னொரு வகையில் கூட இதை படிக்கலாம். எப்படின்னு சொன்னால், நம்முடைய சுய விருப்பத்தை, சுய சித்தத்தை வெறுத்து, செல்ஃப் வில்லை வெறுத்துட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வது தான் இந்த நல்ல கனி. நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும்ல, அந்த விருப்பத்தெல்லாம் எங்கே வைக்கணுமா? அக்கினியில் போட்டுடணும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லை, மனம் திரும்பி ஞானஸ்தானம். உங்களுடைய போதகர் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்கள் பாவத்திற்கு மறித்து நீதிக்கென்று சொல்லி பிழைக்க வேண்டும். அதாவது பழைய பாவ மனுஷனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணிவிட்டு புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். நீங்கள் பாவ அந்த காரியங்களை இயேசுவின் சிலுவையிலே அறைந்து விட்டீர்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அதுபோல் நம்மளும் என்ன பண்ணுறோம்? சிலுவையில் அறையப்படுறோம். எப்படி சிலுவையில் அறையப்படுறோம்? நம்முடைய செல்ஃப் வில், சுய சித்தத்தை சிலுவையிலே அறையிறோம். ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையிறோம். அப்போ இதை நாம் செய்யும் பொழுதுதான் நல்ல கனிகளை நாம் கொடுக்கிறோம். இதுதான் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? கோடரியானது வேறருகே இருக்கிறது, அது வெட்டி எடுக்கிறதுக்காக இருக்குது. ஆகவே இது அக்கினியிலே அது போடப்படுவதற்காக இருக்கிறது. இங்கே நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடணும். நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் என்ன பண்ணிடணும்? அக்கினியில் போடப்பட்டுறணும். இன்றைக்கி நிறைய இடத்துல ஃபயர் கேம்ப்ஸ் நடத்துகிறாங்கல்ல, ஃபயர் ஃபயர் ஃபயர்னு கத்திகிட்டே இருப்பாங்க. இது என்ன ஃபயர்? நம்முடைய பாவத்தை சுட்டரிக்கிற ஃபயர் கர்த்தர் இறக்குவார். ஆனால் இந்த இடங்களில் அநேகமாக இதை நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம், உச்சக்கட்ட ஒரு அபிஷேகம்.
அப்படியே அந்நிய பாஷையிலே பேசி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தான் ஃபயர்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபயர் எப்படிப்பட்ட ஃபயர்? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இறங்குகிறார்? நல்ல கனி கொடாத மரத்தை எல்லாம் அக்கினியிலே போடுவது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட குணங்கள், சுய விருப்பங்களை கர்த்தர் அக்கினியிலே சுட்டரிக்க எப்பொழுதும் அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நாம் இந்த வேளையிலே நம்முடைய குணங்களை, நம்முடைய அந்த சுய விருப்பத்தை ஆணுடைய சிலுவையிலே அடிக்கிறவர்களாக மாற வேண்டும். இது ஒரு நாளில் வராது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஆண்டவர் பழைய பாவத்திலிருந்து நம்மளை மன்னிக்கிறார். ஆனால் அந்த அந்த சுவாபம் நமக்குள்ளே ஒட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உதவி கொண்டு ஒன்னொன்னையாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்படிப்பட்ட தீய குணங்களை எடுத்துவிட்டு நல்ல சுவாபங்களை நமக்குள்ளே மாற்றிக்கணும். ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறாங்க? டாக்டர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்கல்ல. ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மருந்துகளை கொடுப்பாங்க, ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும்? இப்போ ஒரு ஸ்கின் பிரச்சனைக்காக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. நிறைய நாள் ஆகும், அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி அது அப்படியே மறைஞ்சிரும். ஆனால் சில மாதங்கள் தாண்டி திரும்பவும் என்ன செய்யும்? அந்த ஸ்கின்ல அந்த பிரச்சனை வரும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரூட்டில் இருக்கிற பிரச்சனையை அந்த நாட்களில் மருத்துவர்கள் ட்ரீட் பண்ணாமல் மேலாப்பில் இருக்கிற அந்த ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனையை மட்டும் ட்ரீட் பண்ணனால அது ஒரு டைம் பீயிங்க்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுத்ததே தவிர அதற்கு பிற்பாடு மறுபடியும் அந்த வியாதி வந்துருச்சு. ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொண்டை வலிக்கு தானே போனேன், அதுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக் தான் தராங்க. சளி பிரச்சனைக்கு போனால் இதே மருந்து கொடுக்குறாங்க, ஃபீவருக்கு போனால் இதே மருந்து கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். இதற்கு காரணம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஃபீவர் வருதுன்னா அவருக்கு ஏதோ உள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால தான் ஃபீவர் வருது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கும், அதை அவங்க கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும்? அதை கில் பண்ணிவிட்டு நல்ல சுகத்தை கொடுக்கும். அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து எப்போவுமே ரூட்டில் இருக்கிற பிரச்சனையை தான் தொட விரும்புவார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாவங்களை, கனியற்ற வாழ்க்கையை, அந்த கனியற்ற வாழ்க்கை தான் கெட்ட சுவாபங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் அப்படின்னு ஒரு 9 விதமான தவறான குணத்தை படித்தோம்ல. இதுதான் அந்த கெட்ட காரியங்கள். இதுக்கு தான் ஆண்டவர் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பார். இதை தான் நம்ம என்ன செய்யணும்? அக்கினியிலே போட வேண்டும். சுருக்கமாக சொல்லணும்னா செல்ஃப் சென்டர்ட் லைஃப். நம்மையே பார்த்துட்டு இருப்போம். இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் சின் இன் த வேர்ல்டு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? செல்ஃப் சென்டர்ட் லைஃப். நான் ரொம்ப என்னையே தற்பிரியராக நான் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? சுயநலமாக வாழ ஆரம்பிப்பேன். என்னையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பேன். செல்ஃபி கலாச்சாரம் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்களேன். ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுக்கலாம், நம்மளையே ஃபோட்டோ 10 எடுத்துட்டு நம்மளையே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். ப்ராபகேண்டா பண்ணுறது, செல்ஃப் ப்ரொமோட்டிங். இதனுடைய ரூட் என்ன? செல்ஃப் சென்டர்ட் லைஃப். இணையதளங்களில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் போன்ற அந்த சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றியே பெருமையாக போட்டுப்பாங்க, அவங்க குடும்பங்களை பற்றி போட்டுப்பாங்க, அவங்களுடைய காரியங்களை பார்த்து பயங்கரமாக போடுவாங்க. காரணம் என்ன? செல்ஃப் ப்ரொமோட்டிங். இது ரூட் என்ன? செல்ஃப் சென்டர்டு லைஃப். மற்றவர்களை குறித்தோ ஆண்டவரை குறித்தோ துளி கூட அவர்களுக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை என்பதுதான் உறுதியான ஒரு காரியம். பவுல் சொல்றாரு கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கு இயேசுதான் மெய்யான ஆண்டவர், அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார் என்று தீர்மானித்தோமோ அன்றிலிருந்து நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். வெறுமன நகையை கலட்டினால ஆசை இச்சை போயிடாது, வெள்ளை சாரி உடுத்தினால ஆசை இச்சை போயிடாது. நம்ம செல்ஃப் சென்டர்ட் லைஃப்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அதுதான் ஆசை இச்சை. யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் எதுக்கு? நம்ம மனம் திரும்புறதுக்கு விசுவாசிச்சு மனம் திரும்பணும். கிரியை என்று இங்கே சொல்லப்படுவது மலை பிரசங்கம். ஆண்டவர் இந்த கிரியை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த கிரியை நிச்சயம் தேவை. இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண். யாக்கோபு நிருபம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிருபம். ஹவு டு லிவ் அ கிறிஸ்டியன் லைஃப் ப்ராக்டிக்கலி. எப்படி நடைமுறை ரீதியாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது,
அதான் யாக்கோபு நிருபம். இது வரைக்கும் படிக்காதவங்க யாக்கோபை நீங்கள் படிங்க. எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நடக்கணும்னு யாக்கோபு விளக்கமாக எழுதியிருப்பார். இதில் நிறையா மலை பிரசங்கத்திலேருந்து கொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பார். அது காரணம் என்னென்னா, கிரியை என்பது இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ராஜாவாகிய இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள். இதை எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் வைத்திருந்தார் தான். ஆதி மனிதனை படைக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆனால் என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ அவன் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். மறுபடியும் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே கொடுத்து அதை மறுபடியும் நமக்காக இழந்து போனதை பெற்று கொடுத்தார். இன்றைக்கு இந்த உணர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் அவருக்காக வாழ வேண்டும், அவரை போல வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருள். யாக்கோபு 2:26 நம்ம வாசிக்கிறோம், அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 30 வயது முடிந்தவுடன் அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் வெளியே வந்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. பிதாவானவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அவர் அது வரைக்கும் ஒரு அற்புதமும் செய்யல, ஒரு பிசாசையும் ஓட்டல, ஒரு போதனையும் பண்ணல. அப்படின்னா ஆண்டவர் இதில் எதை முக்கியப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய அனுதின வாழ்க்கை. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமாய் வாழ்வதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி. 3.5 ஆண்டுகள் தான் இயேசு ஊழியம் செஞ்சார். 10% தான் அதிகம். அதை விட 10% தான் வரம் செயல்பட்டிருக்கிறது. மீதமுள்ள எல்லா 90% அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரங்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கனிகளை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். இதை தான் அடுத்த வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இவ்வளோ நேரம் கனியை குறித்து படித்தோம். அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், கனி என்பது என்ன? பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தம் தான் கனி. இங்கே ஆண்டவர் ஒரு முறை கூட சொல்கிறாரு, கனி என்பது என்னுடைய சித்தம். கெத்சமனை தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துக்குன்னு ஒரு சித்தம் இருந்துச்சு. அது என்னது? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி 3 முறை விண்ணப்பம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அவருடைய சித்தத்தை தான் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. மனுஷனுடைய சித்தத்துக்கு எதிர்மறையானதான் தேவனுடைய சித்தம். எக்ஸாக்ட் ஆப்போசிட். பாவ மனிதனுடைய சித்தத்திற்கு எதிர்மறையானதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே இயேசு கிறிஸ்துவே அந்த பாத்திரம் நீங்கும்படி விரும்பினார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ஏமாத்திரம் நம்முடைய சுய விருப்பத்தை அவருடைய சிலுவையின் அடியிலே நாம் வைத்து விட்டு அவருடைய சிலுவையிலே அறைந்து விட்டு என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதன்படி நாம் செய்ய வேண்டும். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்ன ஜெபம்னாலும் சரி, ஆண்டவரே இது என் விருப்பம், ஆனால் உம்முடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கையிலே செய்யும். அந்த கட்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வர வேண்டும். ஆண்டவரே இதுதான் அப்பா என்னுடைய விருப்பம். நிறைய வேளையில நான் ஜெபித்து இருக்கிறேன் இந்த ஜெபத்தை. ஆண்டவரே நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் என் வாழ்க்கையில நீர் செய்யும் ஆண்டவரே. நான் எவ்வளோ கேட்டாலும் செஞ்சிடாதீங்க ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அது சற்று கடினமானது தான், வேதனையானது தான். ஆனால் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்ம இந்த வேளையில் அர்ப்பணிக்க வேண்டும். மத்தேயு 7:22 வாசிக்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்போ ஒரு கூட்டம் வருது, ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுது? கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? லார்ட்,
ஆளுகிறவர், என்னை ரூல் பண்றவரே. இயேசு யாருன்னு தெரியும். நம்ம இப்ப மத்தேயுல படிச்சுட்டு இருக்கிறோம், ராஜாவாய் ஆளுகிற இயேசு கிறிஸ்து. ராஜாவாய் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், இயேசு தான் ராஜா. இங்க இவங்க போறாங்க, போயிட்டு சொல்றாங்க, அவங்க உணர்ச்சி வசப்பட்டாங்க. இப்ப இயேசுவை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. லார்ட் லார்ட் 2 வாட்டி சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, ஏசப்பா ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால என்ன பண்ணோம்? தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம். தீர்க்க தரிசனங்கள் என்பது எவ்வளவு முக்கியமானது. நம்மளே ஏதாவது சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபைகளை பெற்று அவருடைய வெளிப்பாடை பெற்று தான் சொல்ல முடியும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? இயேசுவின் நாமத்தினாலே 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம். அப்புறம் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புத அடையாளங்களை செய்தோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அதான் செஞ்சோம். அப்ப வரங்கள் ஆண்டவர் ஒருவர் கொடுப்பார் என்று சொன்னால், ஒருவேளை ஆரம்பத்துல அது நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனா சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாதி வழியிலே விசுவாசத்தை விட்டு ஓடி, அந்த தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான்னு பவுல் சொல்றார் பாருங்களேன். அது மாதிரி இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, ஆரம்பம் ஒழுங்கா இருந்திருக்கும், ஆனா பணத்தை பார்த்த உடனே, அவங்கள பின்பற்றுகிற கூட்டத்தை பார்த்த உடனே, புகழ்ச்சிகளை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவரையே விட்டுட்டு அவங்க சுயமாய் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இதான் ரொம்ப டேஞ்சர். தீர்க்க தரிசனம், பிசாசு ஓட்டுறது, அற்புதம் நடக்கிறது, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் தான் நடக்குது. ஆண்டவர் எப்பவுமே அவர் கொடுத்திருக்கிற கிருபைகளை எடுக்கவே மாட்டார். யார் யாருக்கு என்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அது செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். பிசாசு கூட அற்புதம் செய்ய முடியும். யோபு புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். பிசாசு என்ன பண்ணுறான்? அக்கினியை இறக்கனானா. அவனுக்கு வல்லமை இருக்குது. இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல பிசாசுகள் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறது. பிசாசால பணத்தை கொடுக்க முடியும், பிசாசால புகழ்ச்சியை கொடுக்க முடியும். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அந்த ஆசீர்வாதம் யாரால வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிடைக்கிறதெல்லாம் அப்படியே வாய்க்குள்ள போட்டுக்க கூடாது. பவுல் அதை அறிஞ்சிருந்தார் பாருங்களேன். ஒரு முறை ஒரு ஸ்திரீ, அவர் பவுல் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, பவுலா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுறா. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஓ, இந்த சகோதரி நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உறுதியா பிடிச்சிருக்கிறாங்க, அதனால தான் என்னை பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் அவரை வழி நடத்துறாரு. உனக்குள்ள இருக்கிற ஆவியை நான் கடிந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அவர் கடிந்து கொள்ளுகிறத பார்க்கலாம். அப்ப யார் நம்மகிட்ட பேசுறாங்க, எதற்காக பேசுறாங்க, நமக்கு புகழ்ச்சியை கொடுக்குறாங்களா, நமக்கு பணத்தை கொடுக்குறாங்களா, என்னவா இருந்தாலும் நமக்கு அந்த பகுத்தறிவு தேவை. ஒரு அற்புதமே நடந்தாலும் சரி, ஒரு தீர்க்க தரிசனமே சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, பிசாசு ஓடுனாலும் சரி, அவங்க யாரு அப்படின்றத பகுத்தறியணும் சீஷர்களே அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே சொல்றத பார்க்கலாம். இப்போ எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பிசாசு ஓட்டினேன், லட்ச லட்சமா என் மீட்டிங்கில் ரட்சிக்கப்பட்டாங்க, சபையை கட்டுனேன், நிறைய கொடுத்தேன், நிறைய விஷயங்களை உங்களுக்காக செஞ்ச ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆண்டவருடைய பதில் அங்கே என்ன இருக்குது? 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வரத்தை பேஸ் பண்ணி நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. எதை பேஸ் பண்ணி கூட்டிட்டு போவாராம்? கனிகளை பேஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போவாராம். அற்புதம் செய்யலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், பிசாசுகள் ஓடலாம், பெரிய பெரிய காரியங்களை மெகா சர்ச்சஸ் கட்டலாம், என்ன வேணா தலைகீழா மாத்திருக்கலாம் இந்த உலகத்தையே. ஆனால் கனியற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செல்ஃப் வில், அந்த சுய சித்தத்தை சிலுவையிலே அவர்கள் சாகடிக்கவில்லை என்று சொன்னால், அறையவில்லை என்று சொன்னால், ஒரு நாளும் அவர்கள் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதை தான் இங்கே சொல்றார் ஆண்டவர். நான் ஒரு காலும் உங்களை அறியேன், நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். வேற யாரும் என்ன பண்ண முடியாது. ஒரே கண்டிஷன், பரலோகத்துக்கு போறது கண்டிஷன் என்ன தெரியுமா? காட்ஸ் வில்ல செய்யணும். அப்பனா என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சித்தத்தை செய்யக்கூடாது. ஒன்று தானே செய்ய முடியும். ஒன்று ஆணுடைய சித்தத்தை செய்ய முடியும், இல்லைன்னா நம்ம சித்தத்தை செய்யணும். காட்ஸ் வில்லுக்கு ஆப்போசிட் தான் மனுஷனுடைய சித்தம். அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லட்டும், பிசாசை ஓட்டட்டும்,
அற்புதம் செய்யட்டும், பெரிய பெரிய சர்ச்சு கட்டட்டும், பெரிய பெரிய கூட்டம் நடத்தட்டும், பெரிய பெரிய வர்ஷிப் கான்சர்ட் நடத்தட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஆனால் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லிவிடுவேன். ஆகவே இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கனியற்ற வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இங்கே நாம் நம்முடைய சுய விருப்பத்தை அவருடைய சிலுவையிலே அறைய வேண்டும். க்ரூசிஃபை அவர் செல்ஃப் வில். அதை நம்ம செய்கிறது தான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை என்பதை ஆண்டவர் சொல்றார். மற்றவர்களை பார்த்து சொல்றார், உங்களை அறியேன். அறியேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு குறிக்குது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். அவர்கள் இருவரும் கணவனும் மனைவி. ஆகவே அந்த ரிலேஷன்ஷிப் அது மாதிரி. இப்போ அறியேன்னு சொல்லும் பொழுது நீ என் நாமம் சொல்லி தான் பண்ண, ஆனால் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் உங்களை அறியேன். என்ன ஆண்டவரே, உங்கள் நாமம் ஜீசஸ் நேம் தான் யூஸ் பண்ண. இன் ஜீசஸ் நேம். இல்லைப்பா, உன்னை எனக்கு தெரியாது. அதை தான் இங்கே சொல்கிறார். யார் ஒருவர் பிதாவின் சித்தத்தை செய்யவில்லையோ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன். மாத்தார் மரியாதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பியருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சித்த நோக்கம், உங்களை என்னையும் இன்னைக்கு சபையில வைத்திருக்கிற நோக்கம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, இந்த பூமியிலே அவருடைய ஆளுமையை கொண்டு வருவதற்காக பிரஜைகளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ராஜ்யத்தின் பிரஜைகளே, சீஷர் கூட்டமே, தேவனுடைய சித்தம் செய்கிறோமா? நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்வோம். அப்ப இந்த மலை பிரசங்கம் என்பது என்ன என்பதை பின்வரும் வசனங்கள் விளக்கி இருக்கிறது. 2 காரியத்தை இங்கேயும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 வீட்டை குறித்து சொல்றாரு. என்னது அது? ஒன்று மணலின் மேல் கட்டின வீடு, இன்னொன்று கண்மலையின் மேல் கட்டின வீடு. அப்போ இங்கே ஒரு சாய்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குல்ல. இதில் என்ன செஞ்சோம்? 2 விஷயத்தை பார்த்தோம். 2 வாசல். நீங்கள் சலமான வாசல்லையும் போகலாம், இடுக்கமான வாசல்லையும் போகலாம். 2 சாய்ஸ். அடுத்ததில் நல்ல மரமாகவும் இருக்கலாம், கெட்ட மரமாகவும் இருக்கலாம். பவுல் சொல்கிறார்ல, காட்டு ஒலிவ மரமாகி இருந்த உங்களை அந்த நல்ல ஒலிவ மரத்தோடு கூட ஒட்ட வைத்திருக்கிறார். நம்மலாம் ஒரு நாள் பன்றி கூட்டத்தில் இருந்தோம். இன்னைக்கு எல்லாத்தையும் கழுவி நம்ம சாக்கடையெல்லாம் மாற்றி ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகளாக மாற்றி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குட்டியின் சுவாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்காக நல்ல கனிகளை கொடுக்கணும். அதே மாதிரி சொல்றாரு, மணலின் மேல் கட்டின வீடு, கண்மலையின் மேல் கட்டின வீடு. அப்போ இந்த மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன அப்படின்னா, வீட்டை மணலின் மேல் கட்டாதே, கண்மலையின் மேல் கட்டு. மலை பிரசங்கமே அதுதான். The sermon on the mount, build on rock, not sand. இறுதி வசனங்களிலே மத்தேயு 7:24 27 வரைக்கும் இதை பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஆர் யூ வைஸ் ஆர் ஃபூல்? நீ புத்திசாலியா இல்லைன்னா முட்டாளா இருக்கிறியா? விச் ஒன் ஆர் யூ? அப்படிதான் அந்த லாஸ்ட் வசனங்களில் அவர் முடிக்கிறார். நான் எங்கே வீட்டை கட்டியிருக்கிறேன்? மணலிலா கண்மலையிலா? மணல் அப்படின்னு சொல்லும் பொழுது சுய சித்தம், மறந்துடாதீங்க. அதாவது இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, நீங்கள் கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கண்மலை அப்படின்னு சொல்லும் பொழுது தேவ சித்தம், கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். யாக்கோபுல வாசிக்கிறோம்ல, நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலை அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன போடப்பட்டிருக்கிறதுனா, இவன் வீட்டை எப்படி கட்டுவானா? ஆழமா தோண்டுவானா. லூக்கா சுவிசேஷத்தில் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 11:48, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. எப்படி அந்த கண்மலையில் கட்டினாங்களாம்? ஆழமா தோண்டி. இந்த மலை பிரசங்கத்தை நம்ம ஆழமா படிச்சிருக்கிறோம். பல வாரங்கள் இதற்காக நம்ம எடுத்திருக்கிறோம். எவ்வளவு ஆழமான கருத்துக்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை நாம் என்ன செய்யணும்? அடித்தளம் மனம் திரும்புதல்,
ஒருவேளை மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க, அதை அடித்தளமாக போட்டுருங்க, ஒவ்வொரு செங்கலாக வைங்க, ஆழமாக போடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவத்தை விட்டு போவே முடியாது. ஏன்னா பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? வியாதியோ, நஷ்டமோ, கஷ்டமோ, கண்ணீரோ, கவலையோ, எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. அதுபோல நம்ம கண்மலையாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டு நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டு அதன் மேலே நம்ம கட்டிடத்தை கட்டும் பொழுது பெருவெள்ளம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், வியாதி வரட்டும், நம்ம மரணமே நேரிட்டாலும் நம்முடைய வீடு நிலைத்து நிற்கும். நம்முடைய அஸ்திபாரம் ஏனென்று சொன்னால் நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். இந்த பாடத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இதை கேட்டு நடந்தோன்னா நம்ம புத்தியுள்ள மனுஷர்கள். இதை கேட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இது வரைக்கும் கேட்டிராத செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ப்ராக்டிஸே பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளை பார்த்து வேதம் சொல்லுகிறது புத்தி இல்லாத மனுஷன். என்னப்பா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார். அவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஒரு சின்ன பிரச்சனை, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வேணான்னு போயிடுவாங்க. எங்களை யாருமே கண்டுக்கல, எங்ககிட்ட யாருமே பேசலை, எங்களை யாருமே விசாரிக்கல, இவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நியாயம் தீர்த்துட்டு நம்முடைய வீட்டை நாமே இழந்து போய்விடுவோம். அந்த அஸ்திபாரம் ஒன்றுமில்லாமல் போயிடும். வெறும் அஸ்திபாரம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? வீடே இல்லைன்னா அதுக்குள்ளே யார் வாசம் பண்ண முடியும்? மத்தேயு எழுதுகிறார். இந்த கடைசி அந்த வசனங்களை வாசிப்போம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு வேத பாரகரை போல பட்டர் பூசுறது அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? கலங்காதே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கிளைம் பண்ணு உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பட்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். அப்படி அவர் போதிக்கல. பாவம் செய்யாதே, மனம் திரும்பு, நான் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் படி கீழ்ப்படி, கண்மலையின் மேலே உன் வீட்டை கட்டு, கேட்கிறவங்கள மாத்திரம் இல்லை அதன்படி நீ நட அப்படின்னா மணலில் கட்டுற வீட்டுக்கு ஒப்பிடுறேன் நான் உன்னை, என் பிதாவின் சித்தத்தை செய், இல்லாட்டா உன்னை அறியேன்னு சொல்லிடுவேன். இப்படி அதிகாரம் உடையவராய் அவர் போதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றோடு கூட நம்ம மலை பிரசங்கத்தை நிறைவு செய்திருக்கிறோம். எதற்கு நமக்கு ஆண்டவர் படிக்க உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால், நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டுட்டோம், இனி இந்த கட்டிடத்தை கட்டி எழுப்புவோம், அசுத்தமான காரியங்களை நீக்குவோம், நல்ல காரியங்களை நாம் உருவாக்கி கிறிஸ்துவுக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க போகிறோம். கண்மலையிலே கட்டின வீட்டை போல நம்ம இந்த நாட்களில் நம்ம வீட்டை கட்டி எழுப்புவோம். கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து நம்மளோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை விடைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு செயல்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே நம்ம படிக்க போறோம். மத்தேயு 8 சுகப்படுத்துதல், போதனைகள், அற்புதங்கள். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை 6 பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்க போறோம். அதற்கு தான் இங்க மத்தேயு இந்த குஷ்டரோகி சுகமாகிறத முதலாவது அற்புதமாக இங்க எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருந்தோம். இயேசு என்ன சொல்றாரு? வேண்டாம் எனக்கு பெயர் பிரஸ்தாபம் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? நம்முடைய கிறிஸ்தவத்தின் அடித்தளமாக மாற வேண்டும் என்பதை இயேசு இங்கே சொல்லுகிறார். இயேசுடைய வீடு எங்க இருந்துச்சு? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த விசுவாசம் இல்லை. இயேசுவினுடைய அதிகாரத்தை குறித்த ஆணித்தரமான அந்த விசுவாசம் இருந்தது. ஆனால் இயேசு தன்னுடைய போதனைகளிலே மிக அதிகமாக நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல இயேசு சற்று வித்தியாசமான பதிலை கொடுக்கிறத பார்க்கலாம். தவறான நோக்கத்தோடு இயேசுவை பின்பற்ற வந்த இந்த சீஷன்ட்ட தவறாக என்ன பின்பற்றாத, ஊழியன்றது அது கிடையாதுப்பா, இதுதான் அப்படிங்கறத ஆண்டவர் இங்க எடுத்து சொல்றத பாக்குறோம். அப்ப ஏன் பயப்படுறீங்க? புயல் வீசினா என்ன, காற்று வீசினா என்ன, நான் தான் உங்க கூட இருக்கிறனே. இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்த பொழுது அவங்க சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ. ஆனா இந்த பிசாசுகள் நன்கு அறிந்திருந்தது, இவர்தான் தேவனுடைய குமாரன். மனிதனை விட இன்றைக்கு
மற்றவர்கள் பொருளை தான் மிக அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு உடைய தந்திரம் இங்கே வெளிப்படுகிறது. எங்கே இயேசு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அங்க ஏதாவது தடைக்கற்களை கொண்டு வந்து அவன் அந்த இடத்தை நாசமாக்குறதா அவனுடைய வேலையா இருக்கும்.